Hi friends, welcome to Uma Kitchen. இன்னைக்கு நம்ம இனிப்பு ராகி அடை வந்து நம்ம செய்ய போறோம். தித்திப்பு போட்டு பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப், இந்த கப்ல ஒரு கப் மாவு எடுத்துர்க்கேன். அதே கப்ல அரை கப் வெல்லம் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் முந்திரி எடுத்து வறுத்து வச்சிருக்கேன் நெய்ல. ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் வெள்ளரி விதை எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் எடுத்து வச்சிருக்கேன். அது மாவு பிசைஞ்சிட்டு எப்படி தட்டதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். அதுல வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ அதுல முந்திரி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெள்ளரி விதையும் அதையில சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து கம்மியாக தெளிச்சு நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு வந்து கெட்டியா இருக்கணும், ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. அடை வந்து தட்டும் போது நல்லா வராது. நம்ம இதில் புட்டு செஞ்சுருக்கோம், கார வடைலாம் செஞ்சுருக்கோம். ஆனால் இனிப்பு அடை வந்து நான் இப்போ தான் செய்கிறேன். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு அதிகமாக தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இனிப்பு கம்மியாக வேணும்னா நம்ம 1/4 கப் சேர்த்துக்கலாம் போதும். அரை கப் கரெக்டாக தான் இருக்கும். சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஒரு கப் மாவுக்கு நம்ம 1/4 கப் கூட எடுத்துக்கலாம். மீடியமாக இருக்கும் இனிப்பு. நான் வந்து அரை கப் சேர்த்துருக்கேன் ஒரு கப் மாவுக்கு. இப்போ மாவு வந்து நல்லா பதமாக வந்துருச்சு. இப்போ தட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை எடுத்துட்டு நம்ம லைட்டாக நெய் தொட்டு இது மேலே லைட்டாக நெய் வச்சுட்டு இப்படி கூட நம்ம தட்டிக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கும். நல்லா மெலிசாக தட்டிட்டு இப்போ வாழை இலை அந்த மாதிரி இதை கூட தையலை வாழை இலை அந்த மாதிரி வச்சு கூட நம்ம தட்டலாம். மெலிசா நல்லா வரும். நான் வந்து துணியில் தட்டுறேன். இப்போ தட்டியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கல் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறம் நம்ம அடை எடுத்துடலாம், சேர்த்துக்கலாம். இப்போ கல் நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ இதில் நான் போட்டுக்கிறேன். அது தட்டி போட்டிருக்கோம், வேகுது. அதுங்காட்டி இதை நம்ம தட்டி வச்சுக்கலாம். இதில் நம்ம தேவைப்பட்டால் வேர்க்கடலை கூட நம்ம பொடியாக நம்ம லேசாக ரவை மாதிரி நுணுக்கி போட்டால் நல்லாயிருக்கும். இல்லைனா தேங்காய் வந்து நம்ம துருவி போட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நெய் சேர்க்குறேன். கொஞ்சம் லைட்டாக சேர்த்தா தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் அதே சமயம் வந்து நல்லா வேகும். இல்லைன்னா சரியாக வேகாது. இது வந்து பச்சை மாவில் நம்ம தட்டியிருக்கோம். வேணா மூடி போட்டு கூட நம்ம வேக வச்சிடலாம். நான் வந்து மூடி போடாமே இதை வேக வைக்கிறேன். இதுவும் நல்லா தான் வெந்துடும். ஆனால் இது 2 வாட்டி நம்ம திருப்பி போட்டால் தான் நல்லா வேகும். இப்போ இது வெந்துடுச்சு. இப்போ அதை எடுத்துக்கலாம்.
டேஸ்டான சுவையான இனிப்பு ராகி அடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க.